விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் 2024ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிறது. இந்த விளையாட்டுப் போட்டியில பிளேயர்ஸ் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு ஆன்லைன்ல எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா, இதில எல்லா விதமான டவுட்டுக்கும் இதில ஆன்சர் இருக்கும்னு நான் நம்புறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா, நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கான டவுட்ட நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். மேலும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சிஎம் டிராஃபியினுடைய அப்டேட் ஃபுல்லா உங்களுக்கு டெய்லி நாங்க குடுத்துட்டே இருப்போம். ஸோ, அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க கூகுள் போயிருங்க. கூகுள்ல போயி சிஎம் டிராஃபி 2024 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா, இந்த எஸ்டி18னுடைய அஃபீஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ, அதில ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எஸ்டி80 டிஎன் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த எஸ்டி18னுடைய அஃபீஷியல் வெப்சைட் உள்ள உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ, அதுக்கு பிறகு நீங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது கீழ பார்த்தீங்கன்னா, சிஎம் டிராஃபி கேம்ஸ் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது பார்த்தீங்களா? ஸோ, இத நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ண உடனே அதுக்கடுத்து எஸ்டி18னுடைய ஆப்புக்குள்ள நீங்க போயிரும். ஸோ, இதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, எஸ்டி18னுடைய அஃபிஷியல் ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்ப நீங்க உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு, நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, இந்த பேஜ் வந்தோனே என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்க அந்த 3 கோடு மாரி இருக்கத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஹோம், ஆஃபீசர் லாகின், பிளேயர்ஸ் லாகின் வருது. நீங்க பிளேயர்ஸ் லாகின் குடுத்துருங்க. பிளேயர்ஸ் லாகின் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2024, 25 அப்படின்ற ஒரு ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ, இதில இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, புதிய விளையாட்டு வீரர் பதிவு, நியூ ரெஜிஸ்டர் நியூ பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒண்ணு வருது. அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட விளையாட்டு வீரர்கள் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி வருது. இது ஆக்சுவலா என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணணும், புதிய விளையாட்டு வீரர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் குடுக்கணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் குடுத்துட்டு, இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நீங்க இண்டிவிஜுவல் பண்ணிட்டு, உங்களுக்கு உங்களுடைய நேம்ல நீங்க தனியா ஒரு ஐடி உருவாக்கிக்கணும். உருவாக்கிட்டு தான் அதுக்கான பிறகு தான் நீங்க இதே பேஜுக்கு மறுபடியும் உங்களுடைய மொபைல் நம்பரும், கடவுச்சொல்லும் குடுத்துட்டு, பாஸ்வேர்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ண முடியும். ஸோ, அத ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு கிளிக் இந்த மாரி குடுத்துட்டீங்கன்னா, ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி 2024 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ, இது பூரா என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில என்னென்ன நடக்குன்றது ஒரு பொதுவான அறிவுரைகள் குடுத்துருக்காங்க. இத பத்தின வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ, அந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும். இருந்தாலும் நீங்க இதே வீடியோவுல நீங்க ஸ்லோ பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கங்க. ஸோ, படிச்சுட்டு அப்படியே கீழ போறப்ப, எல்லா பிரிவினருடைய டீட்டெயில் ஃபுல்லா உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. என்னென்ன கலந்துக்கணும், உங்களுடைய வயது வரம்பு என்ன அப்படின்ற எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ, அத நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு, கீழ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கீழ கடைசிக்கு வந்துருங்க. கடைசிக்கு வந்ததுக்கப்புறம் அக்ரின்னு சொல்லி ஒண்ணு கேட்குது பார்த்தீங்களா? இந்த அக்ரி குடுத்துருங்க. அக்ரி குடுத்துட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் குடுத்துருங்க. மொபைல் நம்பர் குடுத்து ஓடிபி கேட்கும். ஸோ, ஓடிபி வந்தோனே ஓடிபிய நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, இந்த பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ல என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபோட்டோவ அப்லோடு பண்ணணும். ஸோ, அப்லோடு பண்றதுக்கு அதுக்கு என்ன ஒரு இது குடுத்துருக்காங்கன்னா, மேக்ஸிமம் 1 எம்பிக்கு உள்ள தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அதில அப்லோடு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இன் ஜேபிஇஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அது ஃபார்மேட் நெறையா இருக்கு. ஸோ, இந்த ஃபார்மேட்ல தான் உங்களுடைய ஃபோட்டோவும் நீங்க அப்லோடு பண்ணணும். அப்புறம் விளையாட்டு வீரரின் பெயர் என்ன? பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்து. ஸோ, நீங்க இந்த பாஸ்வேர்டு முன்னாடி நீங்க ஒரு பாஸ்வேர்டு உருவாக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஸோ, அந்த பாஸ்வேர்ட நீங்க ஒ ரெடி பண்ணி இங்க நீங்க அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறமா மறுபடியும் அத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் கேட்கும். அத குடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாலினம் என்ன? மேலா, ஃபீமேலா அப்படின்றத குடுத்துருங்க. உங்களுடைய ஆதார் எண்ணவும் இங்க நீங்க அப்டேட் பண்ணிருங்க. விளையாட்டு போட்டியின் வகைகள் அப்படின்னு என்னன்னா, நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்க அப்படின்றத தான் கேட்குறாங்க. அதாவது அ பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டு பிரிவில வருவீங்களா? காலேஜுக்கான விளையாட்டு பிரிவில வருவீங்களா? அல்லது
பொது பிரிவில வருவீங்களா? இல்ல மாற்றுத்திறனாளியான்னு கேட்கும். ஸோ அந்த இது குடுத்துருங்க. அப்புறம் விளையாட்டு பிரிவு ஈவென்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எந்த விளையாட்டுல அத்லெட்ஸ்ல கலந்துக்கிற போறீங்களா? அல்லது வாலிபால், கபடி எந்த எந்த விதமான விளையாட்டுன்னு கேட்கும். அத நீங்க அத குடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய அட்ரஸ். அட்ரஸ் எல்லாம் குடுத்துருங்க. நகரம் எந்த சிட்டில இருக்கீங்க? எந்த மாவட்டம்? அதற்கான பின்கோடு எல்லாமே குடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க்கினுடைய இன்ஃபர்மேஷன். இது நீங்க வின் பண்றப்ப உங்களுக்கு கேஷ் பிரைஸ் குடுப்பாங்கல்ல, அந்த கேஷ் பிரைஸ் வந்து இந்த அக்கவுண்ட்ல தான் வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ, அதற்காக வந்து வங்கி கணக்கு எண் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு ஐஎஃப்எஸ் கோடு, வங்கியின் பெயர், அது எந்த கிளையில இருக்கு அப்படின்றத ஃபுல்லா அட்டாச் பண்ணி நீங்க குடுத்துடணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டவும், ஆதார் கார்டினுடைய ஜெராக்ஸ் காப்பியும் இங்க வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். ப்ளஸ்ஸு வங்கியினுடைய பாஸ்புக். அதனுடைய ஃப்ரண்ட் பேஜை மட்டும் நீங்க இங்க குடுக்கணும். குடுத்துட்டு இங்க சமர்ப்பிங்கன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். நீங்க இங்க குடுத்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாவே வந்து ஓகேவாயிரும். இதில பாஸ்வேர்டு வந்து நீங்களா தான் உருவாக்கணும். ஸோ, அது வந்து நம்ம ஏற்கனவே குடுத்த பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. நம்மளா வந்து மொபைலுக்கு ஒரு பாஸ்வேர்ட நம்மளே உருவாக்கிக்கலாம். ஸோ, உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் குடுக்க போறோம். அப்ப மறுபடியும் நீங்க இதே பேஜுக்கு போயிட்டு பிளேயர் லாகின் குடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த நியூ பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் குடுக்கக்கூடாது. இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட விளையாட்டு வீரர்களின் உள்நுழைகன் இருக்குல்ல, இந்த இத குடுத்துட்டு, இப்போ உங்க மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அத நீங்க குடுத்துட்டீங்கன்னா, குடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், உள்ள போயிரணும். இப்ப நம்ம ஒரிஜினலா வந்து மொபைல் நம்பரு, ஓடிபி எதுவுமே குடுக்காம நம்ம மேலோட்டமா பார்த்ததுனால வந்து நம்மளுக்கு இந்த பேஜ் இன்னும் ஓப்பன் ஆகாம இருக்கு. ஸோ, நீங்க இந்த பாஸ்வேர்டு குடுத்துட்டு, இது எப்போ ஓப்பன் ஆகுதோ, அப்போ வந்து நீங்க மொபைல் நம்பரும், அந்த பாஸ்வேர்டும் குடுத்துட்டீங்கன்னா, அகைன் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல வந்து நீங்க என்ன ஈவென்ட்ல கலந்துக்க போறீங்க? என்ன போட்டியில கலந்துக்க போறீங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்பா கலந்துக்க போறீங்க? அப்படின்றத சிம்பிளான ஒரு 4, 5 கொஸ்டின் தான் கேட்கும். அது மட்டும் குடுத்துட்டு, நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய பேர்ல வந்து நீங்க கன்டின்யூ ஆயிரும். ஸோ, இதுதான் வந்து நீங்க அப்ப ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு வழிமுறைகள். ஸோ, இத வந்து இப்போதைக்கு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து அப்டேட் வந்து என்ன குடுக்குறாங்க அப்படின்றத வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் குடுத்துட்டே இருக்கேன். இந்த சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம்.